ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் டூர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் செய்கிற அரிசியில் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் 1 கிலோ சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு தகுந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 ml ஆயில் சேர்த்துக்கிறேங்க. ml எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்திக்கினதுக்கப்புறமா 4 லவங்கம், 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், கூடவே பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு 3 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4-5 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா ப்ரௌனிஷாக வந்தால் தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சுங்க. இதில் இப்போது 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா வதங்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இதில் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நான் ஏன் இதில் பிரியாணி மசாலா இப்போ சேர்க்குறேன்னா, மசாலா நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்குங்க. அதனால தான் நான் இப்போ சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது எண்ணெயில் மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது 3 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தக்காளியை இதே மாதிரி தான் கட் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு விருப்பம் போல் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது 1 கிலோ சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கன் நல்லா ஒரு 5% நல்லா வெந்து வந்துடணுங்க. அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த புதினாவோட ஃப்ளேவர் நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நான் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க. இது கரெக்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு நல்லா சிக்கனில் பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. என்னோடய மிளகாத்தூள் ரொம்பவே காரமாக இருக்குங்க. அதனால தான் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இப்போ சிக்கன் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கின்னு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. சிக்கன் நல்லா வெந்து வர வரைக்கும் மூடி போட்டு மூடிக்கலாம்.
இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்குங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறத தவிர மீதி இருக்கிற எல்லா ப்ராசஸுமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு செய்யணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம போட்டுக்கிற மசாலாலாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா சிக்கன் வெந்துடுச்சுங்க. இப்போ இதில் அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த பிரியாணி மசாலாலாம் நல்லா கொதித்து வரணுங்க, அது வரைக்கும் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பிரியாணி மசாலாலாம் நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இப்போ பிரியாணி மசாலாலாம் நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இப்போ 1 கிலோ அரிசியை 1/2 ஹவருக்கு ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதாங்க அரிசியில் நல்லா மசாலா பிடிச்சி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. நல்லா 5% நல்லா வெந்து வர வரைக்கும். இப்போ ரைஸ் நல்லா 5% நல்லா வெந்து வச்சுருங்க. இப்போது தம் போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் போட்டுக்கலாங்க. இப்போது மூடி போட்டு மூடிக்கலாங்க. மூடிட்டு அதுக்கு மேலே வெயிட்டான பொருள் ஏதாவது எடுத்து வச்சுக்கலாங்க. என்கிட்ட உரல் இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கலாங்க. சாப்பாடு தம்மாயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் சாப்பாடு நல்லா எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு. சாப்பாடு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாங்க. 3மே கரெக்டாக இருந்தால் சாப்பாடு நல்லா உதிரியாக வருங்க. பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.